ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த மேக்கப் டியூட்டோரியல் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஏன் இன்ட்ரோ மாற்றினேன்னா, என்னுடைய ஒரு ஸ்வீட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இன்ட்ரோ நல்லா இல்லை, நீங்கள் பண்ணுறது இது மாதிரி ஒரு வாட்டி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி அவங்க கேட்டாங்களேன்னு அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு இன்ட்ரோ வந்து நான் கொடுக்குறேன். ப்ராபப்ளி அடுத்த வீடியோவில் நான் கொடுக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதனால் நம்ம பழைய இதே ஸ்டிக் பண்ணிப்போம். பட் உங்கள் ஆசைக்காக நான் வந்து இதை மாற்றி சொன்னேன். ஸோ உங்களுக்கும் இது வந்து மனசு திருப்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவேஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த டுட்டோரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் காமிக்க போகிறேன். இந்த லுக் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றது டுட்டோரியலாக காமிக்க போகிறேன். இது நீங்கள் ஏதாவது ஒரு ஈவெண்ட் போகிறீங்க, வெட்டிங் ஈவெண்ட்ஸ் போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஈவெண்ட்ஸ் போகிறீங்க, வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா சூப்பர் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் நார்மலாக மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணணும், கொஞ்சம் செமி ட்ரெடிஷ்னலாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லுக் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன டிப்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த லுக் பார்த்தீங்கன்னா, இது நான் ஃபில்ம் பண்ணும்போது நான் செகண்ட் செஷன் கெமிக்கல் பீல் மட்டும் முடிச்சு வச்சுருந்தேன். அதனால் என்னுடைய ஸ்கின் வந்துட்டு ஒரு 70% வந்து ரெக்கவர் ஆகியிருந்தது. ஸோ நீங்கள் ஏதாவது மேடு பள்ளம் இருக்குது, ஏன் இப்போ மேக்கப் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஆல் ஃபைன் அண்ட் டூயிங் குட். இப்போது ஆனாலும் இந்த ஸ்டேஜில் இருந்தபோது மேக்கப் போடலாம் அப்படின்றது வந்து எனக்கு ஷியராக தெரிஞ்சது. அதனால தான் நான் வந்து போடுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், டெர்மாவைவோட ஃபேஸ் கிளென்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக செட் ஆகக்கூடியது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமில் இப்போ கெமிக்கல் பீல்லாம் பண்ணி என்னுடைய ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்போது இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைல்டு கிளென்சராக எனக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய ஒன் ஆஃப் மை தி மோஸ்ட் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்ஸ் நான் சொல்லுவேன். மேக்கப் போடுறேன் அப்படின்னாலும் மேக்கப் போடனாலும் போடுவேன். பட் ஸ்பெசிஃபிக்காக மேக்கப் போடும்போது நான் வந்துட்டு இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் என்னுடைய ஸ்கின்ல இருக்க மாதிரி பார்த்துப்பேன். அடுத்தது நைக்காவோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். என்னுடைய ஸ்கின் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தான ஒரு கேன்வஸ் மாதிரி காமிக்கிறதுக்கு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதை எடுத்து என்னுடைய ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் ஆப்ஷனல் ஸ்டெப் உங்களுக்கு, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப தேவைப்படுற ஒரு ஸ்டெப் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன். கலர் கரெக்ஷன் நான் ஏன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால் நான் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு ஆரஞ்சு இல்லைனா ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து என்னுடைய அஃபெக்டட் ஏரியாஸ் இல்லைனா டார்க்காக இருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்துட்டு இதை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது என்னென்னு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபவுண்டேஷனை வந்துட்டு இது க்ரே ஆக்காமல் பார்த்துக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து டிஸ்கலர்டாக தெரியாத மாதிரி பார்த்துக்கும், ஃப்ளாலெஸ்ஸான லுக் கொடுக்கும். ஆக்சிடைஸ் ரொம்ப ஆச்சுனாலும் அது வெளியில் ஜாஸ்தி தெரியாத மாதிரி பார்த்துக்கும். லைக் உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேக்கப் போடும்போது கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கையால் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து நான் இதை மேலே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பஞ்ச் உறிஞ்சிக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான அளவு அந்த பிக்மெண்ட் மட்டும் ஒட்டிக்கும். நீங்கள் போடும்போதே கம்மியாக கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம். அடுத்தது நான் ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். நேராக ஃபவுண்டேஷனுக்கு லாரியலோட ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் 8 ஆர் ஏதோ ஒன்று நட் ப்ரௌன் அப்படின்ற அந்த ஷேட் எடுத்து நான் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், ஓகேவா? நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடுத்து என்னுடைய முகத்தில் நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். கழுத்தில் நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஸ்பெசிஃபிக் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த லைன்ஸ்லாம் போய் ப்ராடக்ட் ஒட்டிக்கும். அதுக்கு என்னுடைய முகமும் கழுத்தும் டிஃப்ரெண்ட் கலராக இருந்தால் கூட பரவாயில்லன்னு நான் விட்டுருவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னுடைய மூஞ்சி மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரான்சர்லாம் பண்ணிட்டோன்னே ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அது செட் ஆகிடும், என் முகம் தனியாக தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து கழுத்தில் போடுறது கிடையாது. ஃப்யூச்சரில் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, நான் போட ஆரம்பிச்சிட்டேன்னு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனுடைய முகம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். ஒரு கன்சீலர் நிக்ஸ்லேருந்து எடுத்து, இந்த கன்சீலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல கவரேஜ் இருக்குது, நல்லா பிளெண்ட் ஆகும். ஆனால் நான் எடுத்த ஷேட் நான் அவைலபிளாக இருக்கக்கூடிய லாஸ்ட் டார்க் ஷேடே இப்போ நான் இங்கே போடுற இந்த ஷேட் தான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து ட்ரை பண்ண முடியல. பட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதை எடுத்து என்னுடைய கண்ணு கீழே, மூக்கு மேலே, நெத்தி மேலே, சின்னில் இங்கெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். கண்ணு கீழே போடும்போது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரீசெண்ட் ட்ரிக் மாதிரி ஒன்று வந்ததில்லை, லைக் கண்ணோட இன்னர் கார்னரில் ஒன்று, அப்புறம் அவுட்டர் கார்னரில் ஒன்று, அந்த மாதிரி மட்டும் போட்டு பண்ணிக்கிறேன். நான் அதோட பெரிய பிக் ஃபேன் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். நான் அதோட பெரிய ஃபேன் கிடையாது, ஆனாலும் இதை நான் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணுவோமேன்னு பண்ணேன். பட் இது போதுமானதாக இருந்ததுனால நான் அப்படியே வந்து நிறுத்திக்கிட்டேன். ஸோ இந்த கன்சிலரும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு பவுடர் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ண போகிறேன். பவுடருக்கு சுகரோட லூஸ் பவுடர் பனானா ஷேடில் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து மெயினாக எங்கெல்லாம் நான் கன்சீல் பண்ணணும் அங்கெல்லாம் நிறைய பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் வெறும் ஃபவுண்டேஷனாக இருக்கும் அங்கெல்லாம் ரொம்ப கம்மியான பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். லூஸ் பவுடர் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இல்லைனா மேக்கப் ஒழுங்காக உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குதுன்ற மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது, அண்டர் ஐஸில் க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் லூஸ் பவுடர் எடுத்து உங்களுடைய ஃபேஸ் பேஸ் வந்து செட் பண்ணிக்கலாம்.
காம்பேக்ட் பவுடர் அதுக்கு மேலே நீங்கள் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய மேக்கப் வந்து இன்டாக்டாக இருக்கும், லைட்டாக போட்டாலே என்னுடைய முகத்தில் ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காம்பேக்ட் பவுடர் மட்டும் வச்சு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் புதுசாக இந்த மேபிளினோட ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்ட்டு. சூப்பர் அஃபோர்டபுள், ஆக்சுவலாக 150 to 200 அவ்வளோதான் இது. சரி இந்த ஷேட் எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு எடுத்தேன். இது ஆக்சுவலாக டாஃபி ஷேட் தான், 330. இதிலே வந்து ஃபிட் மீல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் காம்பேக்ட் பவுடர் நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க ஃபிட் மீ 330 பார்த்தீங்கன்னா இதை விட லைட்டாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஷேடு பார்த்ததுமே எனக்கு வந்து ஜாலியாக ஆகிடுச்சு. நான் அதை அப்ளை பண்ணதும் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அழகாக ஒர்க் ஆச்சு. பெஸ்ட் பார்ட் என்னென்னா செம்ம அஃபோர்டபுள். ஒரே ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா செம்ம பயங்கரமான ஒரு சென்ட் இருக்குது. அப்படியே உங்களுக்கு தூக்கி அடித்து நெஞ்சு வரைக்கும் அந்த ஸ்மெல் போய் ஒரு மாதிரி பண்ணும். அந்த மாதிரி நல்ல வாசனை தான், ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் தான் ஒரே பிரச்சனை. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது சூப்பரான காம்பேக்டாக இருக்குது. ஸோ அடுத்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐப்ரோ டேட்டூ பென் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரீசெண்ட் அமேசான் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதனுடைய நிப்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக 3 முள்ளு மாதிரி இருக்கும். உங்களுடைய ஐப்ரோ ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரியே போடுறதுக்கு வந்துட்டு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு டேட்டூ ப்ராடக்ட். ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும், ஆனால் போடும்போது நல்லா அழகாக டார்க்காக வந்துருக்கும். என்கிட்ட இருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா பிளாக் டு டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி, அதுவும் நல்லா டார்க்காக இன்டென்ஸாக தெரிகிற மாதிரியான கலர் தான். ஸோ இதை வச்சு நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு. யூஸ் பண்ண அந்த கை பழக்க வாட்டம் வந்து வருது. இன்னும் ஒரு வாட்டி அதை லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறதுக்கு நைக்காவோட ப்ரூ பார் எடுத்து அந்த டார்க் பிளாக் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை நான் செட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஐப்ரோஸை கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிறேன். லோவர் அண்ட் அப்பர் ஏரியாவில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பஞ்ச் வச்சு எல்லாத்தையும் நான் வந்து க்ளீனாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஏதாவது கொஞ்சம் கிராங்கியாக என்னோடய ஐப்ரோஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே கன்சிலரே கொஞ்சமாக என்னோடய லிட்லேயும் போட்டு என்னுடைய ஐஷேடோவுக்கு என்னோடய லிட்ஸை அழகாக நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஐஷேடோவுக்கு மேக்கப் ரெவல்யூஷனோட சோஃபெக்ஸ் பேலட் இதை எடுத்துக்கிறேன். இந்த பேலட்லேருந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஒயிட் சில்வரி கலர் எடுத்து என்னுடைய லிட்டில் போட்டுக்கிறேன். என்னுடைய அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது சுடிதார். அது வந்துட்டு ஒரு கிரே பேண்ட், கிரே ஷால் அண்ட் டார்க் ப்ளூ டாப் மாதிரி. ஸோ நான் அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி லுக் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அதனால் லிட்ஸில் வந்துட்டு இந்த ஒரு சில்வரி டோன் கலர் வந்து நான் போட்டுக்கிறேன். இதை என்னுடைய கையால் நான் வந்து போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சாஃப்டாக எட்ஜஸ் வந்துட்டு பிளெண்ட் பண்ணியும் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ளம்மி ப்ரௌன் கலர் எடுத்தேன். அதை எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியா, அவுட்டர் வி ஏரியா, சாக்கெட் ஏரியா இது எல்லாத்தையும் வந்துட்டு அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஐ லுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அவுட்ஃபிட்டோட கலருக்கு பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். 2 கலர் தான், அதை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதே கலரே என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயும் கொஞ்சமாக போட்டு அதை சாஃப்டாக பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஃபாலோவர்ஸ் எல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஐலைனர் போய்க்கிறேன். ஐலைனருக்கு ஒரு ஜெல் லைனர் எடுத்துக்கிறேன். லாக்மேயோட பிளாக் ஜெல் ஐலைனர் எடுத்து என்னுடைய ஐஸில் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ் இருக்கிற மாதிரியான ஒரு லைனர் லுக் வித் ஒரு சின்ன விங் அட் தி எண்ட் அந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். மஸ்காராக்கு நான் இந்த மேபிளினோட மஸ்காரா வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட் நான் சொல்லுவேன். இதனுடைய எக்ஸாக்ட் வேரியண்ட் என்னன்னு எனக்கு தெரியல. நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். பட் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்லா வால்யூமினஸாக லென்த்தண்டாக செம்மையாக அப்படியே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் நீங்கள் வச்ச மாதிரி இருக்கும். இந்த மஸ்காரா நீங்கள் கோட் பண்ணுறீங்க அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எந்த மஸ்காராவில் மேபிளின்னு பேர் எழுதி கொடுத்தாலே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இது நிஜமாலுமே இட் ஒர்க்ஸ் கைஸ். அதனால தான் எனக்கு நிஜமாக பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் என்னுடைய ஐப்ரோஸ் கீழே வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன் கன்சீலர் வச்சு. இது வந்து ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு அண்ட் அட் த சேம் டைம் ஐப்ரோஸுக்கு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஐஷேடோவை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டெப்பு பண்ணிங்கல்ல, அது பண்ணாமல் இப்போ கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஆர்வ கோளாறில் 2 வாட்டி பண்ணுறேன். பட் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிங்கனாலே போதும். அப்படியே ஐலுக்கை வந்துட்டு அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம வந்துட்டு ப்ரான்சிங் போய்க்கிறோம். ப்ரான்சிங்க்கு நான் ஒரு அது என்ன ப்ரான்சர்னே தெரியல. நான் நினைக்கிறேன் அது நிக்ஸோட ஒரு காம்பேக்ட் பவுடர்னு. அதை எடுத்து என்னுடைய ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் ஃபுல்லாக நான் வந்து போட்டுக்கிறேன். அது போடும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு வார்ம்த் ஆரஞ்சி லுக் வந்து கொடுக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ப்ரான்சிங் ட்ரை பண்ணுங்கள். யூ வில் லவ் இட்.
ஓகே, அடுத்து ப்ளஷ் எடுத்து நான் என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். Lorealோட ஒரு ப்ளஷ். அப்புறம் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் என் மூக்கை வந்து கான்டோரே பண்ண மாட்டேறேன் அப்படின்ட்டு. எனக்கு என்னுடைய மூக்கில் வந்துட்டு ஒரு 2 போன் இருக்குது. அதில் வந்து என்னென்னா நான் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுறனாலும் என்னுடைய அந்த போனில் வந்துட்டு அந்த கான்டோர் ப்ராடக்ட் போகும்போது ஒரு மாதிரி டார்க்காக தெரியும். அது வந்து தனியாக லுக் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் 2 டார்க் பேட்ச் மாதிரி இருக்கும். அது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதனால தான் நான் நோஸ் கான்டோர் பண்ண மாட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லிப்ஸ் போய்க்கிறேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு மேபிளினோட ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். பர்கண்டி பிளாஸ்ட், ஏதோ ஒரு பர்கண்டின்னு வரும், ஆனால் நல்ல ஒரு டீப் ரிச் வைனிஷ் மரூன் கலர். அதை எடுத்து என்னோடய லிப்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் நான் கொஞ்சமாக கேப் விட்டுக்கிறேன். அங்கே இன்னொரு கலர் போடலான்ட்டு என்ன கலர் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா டாப் த்ரில் ஃப்ரம் Nykaa. அதை எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெய்லி நியூட்ஸ் அந்த டாப் த்ரில். நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருந்த டைம்லலாம் என் பேக்கில் அது இருக்கும், எப்பயுமே வந்து போட்டுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கலர். ஒரு சூப்பர் டெய்லி வேர், ரொம்ப அனிமிக்காக காமிக்காத மாதிரியான ஒரு நியூட் கலர். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஒரு ஹைலைட்டர் எடுத்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு ஹைலைட்டர் எடுத்து என்னுடைய ப்ரோவான் ஹைலைட் பண்ணிக்கிறேன், என் முகத்தை ஹைலைட் பண்ணிக்கிறேன், என்னுடைய ஐஸோட இன்னர் கார்னர்ஸை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் யூஸ்வலாக எங்கெல்லாம் நான் போடணும் அங்கெல்லாம் வந்து போட்டு லுக்கை வந்து ஓரளவுக்கு முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் வந்துட்டு என்னுடைய லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேஷஸ் பார்த்தீங்கன்னா பொனிட்டோ டூல்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. நானும் செக் பண்ணேன். நானும் ஆக்சுவலாக வந்துட்டு அடுத்து ஸ்டாக் பண்ணுறது அங்கேயே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சூப்பர் அஃபோர்டபுளாக இருக்குது, செம்ம குவாலிட்டியோடு இருக்குது, நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஐ லேஷஸ் இருக்குது. அவங்களே வந்துட்டு டூல்ஸும் வந்துட்டு செல் பண்ணுறாங்க. நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். அடுத்து இந்த லுக்கோட பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி தான். இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா ருஹானி ஜுவல்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் வாங்கியிருந்தேன். எனக்கு அவங்க பேஜே பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு பெரிய கம்மல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய பெரிய கம்மல்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஜுவல்லரி பேஜஸ் நான் சொல்லுவேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அங்கே வந்து நான் இதை பிக் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் மஸ்காரா ஒரு கோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக மஸ்காரா இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து வைக்கும்போது அது ஒரு மேஜிக் பண்ணும். நீங்கள் வந்து ட்ரையாக இருக்க அந்த லேஷ் முடியல மறுபடியும் மஸ்காரா கோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நிறைய ப்ராடக்ட்டோட அழகாக இன்னும் விஸ்பியாக தெரிகிற மாதிரி காமிக்கும். ஸோ அந்த ட்ரிக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அவுட்ஃபிட் மாற்றினோடனே என்னோடய ஐஷேடோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளம் கலரில் இருந்த மாதிரி இருந்தது. அந்த ப்ளூ விட ப்ளம்மிஷாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இன்னொரு ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் எடுத்து என்னுடைய அவுட்டர் வி அண்ட் என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் அந்த டார்க் ப்ளூ கலர் லைட்டாக போட்டுக்கிட்டேன். அப்போது எனக்கு என்னுடைய அவுட்ஃபிட்டோட இன்னும் கொஞ்சம் நல்லாவே மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இது யார் வேணால் கண்டிப்பாக ரீக்ரியேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் நீங்கள் போடலாம். கலர்ஸ், ஐஷேடோஸ் அதெல்லாம் மட்டும் மாற்றிக்கிறீங்க, லிப்ஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் ஐஷேடோ கலர்ஸ்லாம் மாற்றிங்கன்னா நீங்கள் போடுற அவுட்ஃபிட்டுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அந்த லுக்கை வந்துட்டு அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.